கயா பர்குனி என்கின்ற நதி உள்ளது. இந்த நதி ரெக்குவ முனிவர் என்பவர் இந்த ஆலயத்திலே வந்திருந்து தவம் இருந்து இறைவனை வழிபட்டதால் அவருடைய தவ வலிமையை கண்டு மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீமூலநாதர் தன்னுடைய காலில் உள்ள தண்டையை தூக்கி வெளியே வீச அந்த தண்டை விழுந்த இடத்திலே கயா பர்குனி என்கின்ற நதி உருவானது. இந்த நதி உருவானதனுடைய தன்மைக்கு மூல காரணம் ரெக்குவ முனிவர். அவர் தன்னுடைய பிதர்களுடைய கடன்களை தீர்ப்பதற்காக வடக்கே உள்ள கயாவுக்கு போகாமல், கங்கைக்கு போகாமல், இங்கேயே தன்னுடைய பிதர்களுடைய கடன்களை அவர்